வணக்கம். இது மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு இன்று வெளிவந்திருக்கும் இயக்குனர் பாக்கியராஜ் கண்ணன் இயக்கிய ரெமோ திரைப்படத்தின் விமர்சனம். இது மிகவும் அதிர பழைய கதைதான். நாயகன் தன் காதலுக்காக பெண் வேடம் போட்டு காதலியை தன் பக்கம் இழுக்கும் ஒரு கதையே ரெமோ. இதில் சிவகார்த்திகேயன் சினிமாவில் நடித்து பெரிய ஆளாக வர வேண்டும் என்ற ஆசையில் இருக்கிறார். ஆனால் சரியான வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் வாய்ப்பு தேடும் போது ஏற்பட்ட காதலியின் சந்திப்பு அவரை காதலில் விழ வைக்கிறது. ஆனால் அந்த காதலிக்கு நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணத்திற்காக காத்திருப்பது தெரிய வருகிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் சினிமாவிற்காக பெண் வேடம் போட்டு சென்று கொண்டிருக்கும் போது கதாநாயகியுடன் ஏற்பட்ட நட்பை வைத்துக்கொண்டு அந்த பெண்ணை தன் வலையில் விழ வைக்க முயற்சி செய்கிறார். இறுதியில் விழ வைத்தாரா இல்லையா என்பதுதான் கதை. இதில் சிவகார்த்திகேயன் நர்ஸ் வேடத்தில் வரும் காட்சிகள் ரசிகர்களால் நன்றாக கொண்டாடப்படுகிறது. மேக்கப் நன்கு கனக்கச்சிதமாக பொருந்தியுள்ளது. ஆனால் அந்த வேடத்தில் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பொருந்தாமல் உள்ளது. ஏனென்றால் உள்ளே செல்லும் ரசிகர்கள் அவ்வை சண்முகி, கமல்ஹாசனின் பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்த்து செல்வதால். சிவாவின் காமெடி நன்கு எடுபட்டுள்ளது. படத்தின் தொய்வை அவ்வப்போது வரும் காமெடி வசனங்கள் தொய்வில்லாமல் கதையை நகர்த்த உதவி புரிந்திருக்கின்றன. படத்தில் ஆங்காங்கே வரும் சில வசனங்கள் ஏதோ ஆண்கள் காதலில் தவறே செய்யாதது போலவும் பெண்களே எல்லா தவறுகளை செய்வது போலவும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த வசனங்கள் இளைஞர்களை விசிலடித்து கொண்டாடச் செய்கிறது. ஆனால் சிலரை முகம் சுளிக்க வைத்தது. கதாநாயகி சிறந்த நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார். சூழ்நிலைக்கு தேவையான நடிப்பை தேவையான அளவு வெளிப்படுத்தி இருக்கிறார். மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்தியுள்ளனர். இசை நம் அனிருத். பின்னணி இசை நன்றாகவே இருந்தது. பாடல்கள் ரசிக்கும்படியாகவே இருந்தது. ஆனால் அனிருத்தின் முழு திறமையும் வெளிப்படாதது போலவே தோன்றுகிறது. சினிமோட்டோகிராஃபி லெஜெண்டரி PC ஸ்ரீராம். ஆகவே அவரை பற்றி நாம் பேச தேவையில்லை. எடிட்டர் ரூபன். எடிட்டிங் மிகவும் நன்றாகவே இருந்தது. இருவரும் சிறந்த வேலைப்பாடை வெளிப்படுத்தியுள்ளனர். இது மொத்தத்தில் மசாலா தடவிய முழு கோழி. 2.5 மணி நேரத்தில் குறைந்தது 2 மணி நேரமாவது ரசிக்க வைக்கும். For more videos, please subscribe.